வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனம், உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், அதை பூட்ட மாட்டான். அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு திறந்த வாசலை என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. அதை எப்போ வைத்திருக்கிறாரு? முன்னாடியே நம்மளுக்கு வாசல் என்ன பண்ணிட்டாரு, திறந்து வைத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன இன்றைக்கு அதை சுதந்திரித்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி நம்மளுக்கு திறந்த வாசலை நம்மளுக்கு வைத்திருக்கிறாரு? ஏன் அதை நம்ம சுதந்திரிக்க முடியல? வேத அருமையா சொல்கிறது, ஒருவன் அதை என்ன செய்ய முடியாது, பூட்ட மாட்டான். இப்ப நீங்க வீட்டுகளை பூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டீங்க. சர்ச்சுக்கு வந்த பிறகு இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போனோன்னு வீடு என்ன இருக்குது, பூட்டு தொங்கிட்டு இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யறோம், வெளியில் நின்று இயேசு நாமத்தை பூட்ட உடைக்கிறேன், பூட்ட என்ன செய்யறேன், உடைக்கிறேன், பூட்ட கட்டுகிறேன். உடையுமா? ஏன் உடையாது? சாவி யார்ட்ட இருக்குது, நம்ம கிட்ட இருக்குது. இப்ப அநேக சாவியை தொலைஞ்சு விட்டு, சாவியை தொலைத்து விட்டு விட்டு இல்லைன்னா சாவியை மறந்து விட்டு நாம் பூட்டுக்கு முன்னாடி இருந்து வாசல் என்னது, பூட்ட உட, பூட்ட உட, உடை என்று உடைக்க நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். பூட்டு என்ன செய்யுது, உடைவனாங்குது. தேவன் என்ன செய்ய, ஏற்கனவே உங்களுக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருவன் என்ன செய்ய மாட்டான், பூட்ட முடியாது. அதனால ஒரு உதாரணத்துக்கு அருமையான உள்ளத்துல வைத்துப்பட்ட காரணம், நீங்கள் யோசுவா புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல நீங்கள் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, எரிகோ முன்பதாக அடைக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, எரிகோ பட்டணம் இஸ்ரவேலுக்கு ஜனத்துக்கு முன்பதாக அது என்ன பண்ணது, அடைக்கப்பட்டிருந்தது. அது அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவன் அதுக்குள்ள போக முடியாது, ஒருவன் அதுக்குள்ள வர முடியாது. அப்படிப்பட்ட எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா அதே யோசுவா ஜனங்கள் துதினாலே அந்த பட்டணம் என்ன செஞ்சதுன்னா 20வது வசனத்துல உடைக்கப்பட்டது. வசனம் என்ன செஞ்சது, உடைக்கப்பட்டுருச்சு. இந்த உடைக்கப்பட்ட பிறகு அதே 26வது வசனத்துல இவர் யோசுவா சொல்லுகிறாரு, இனி இந்த எரிகோ பட்டணத்தை எவன் கட்ட ஆரம்பிக்கிறானோ அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள், சாவ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படின்னா எரிகோ பட்டணம் இதுவரைக்கும் என்ன செய்ய யாருமே கட்ட முடியல. அப்ப எப்படிப்பட்டதா இருக்குது, திறந்த வழியா இருக்கிறது. அப்ப தேவன் பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், தேவன் திறந்து வைத்து இருக்கிறார். அதை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. ஒருவன் என்ன செய்ய முடியாது, அடைக்க முடியாது. தேவன் திறந்ததை யார் அதை அடைக்க முடியும்? தேவன் செய்ய போவது யார் அதை தடை செய்ய முடியும்? அப்படிப்பட்ட எரிகோ பட்டணத்தில் இருக்கிற வாழ்க்கை தான் இன்னைக்கு தேவன் வெளிப்பாடு புஸ்தகத்தில் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்றேன், திறந்து வைத்திருக்கிறேன். இனி ஒருவன் அதை செய்ய மாட்டாரு, பூட்ட மாட்டான். உங்களுக்கு பூட்ட மாட்ட சொல்லிட்டு 16வது இது மத்திய 16 நீங்கள் 18 வாசிக்கும் போது உங்களுக்கு உள்ள திறவுகோலை சாவி என்ன செய்யற, உங்களுக்கு திறவுகோலை உங்கள் கையில கொடுத்திருக்கிறேன். எவைகளை கட்டிவிடாது கட்டப்பட்டிருக்கும், எவைகளை திறப்பிடாது திறக்கப்பட்டிருக்கும். அப்ப சாவி யார்கிட்ட இருக்குது, திறவுகோல் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம கிட்ட இருக்கும் போது இன்னும் நம்ம என்ன செய்யல, அதை பயன்படுத்தல. இன்னும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சொன்னால், கட்டிக்கிட்டு இருக்கிறோம். கட்டுகிறேன், அதை கட்டுகிறேன், இதை கட்டுகிறேன், கட்டி கொண்டு இருக்கோம். இன்னொரு ரகசியம் கூட சொல்லட்டுமா? இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறோமா, பிசாசு இதை பண்ணிட்டான், பிசாசு இதை செஞ்சிட்டான், பிசாசு என்ன செய்யறான்னு கட்டுகிறேன். ஒவ்வொரு தெய்வத்துகள் என்ன செய்யறேன், கட்டுகிறேன். ஒவ்வொரு தெய்வத்தை கட்டுறேன். ஒரு தெய்வம் கட்ட முடியுமா? நீங்க யோசனை பாருங்க. தேவனை போலவே அவன் ஒரு தெய்வம். நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனை போலவே அவன் தெய்வமா இருக்கிறான். யார் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அவனுடைய கிரியைகளை என்ன செய்ய முடியும்,
அழிக்க முடியும். நம்ம அநேக முறை அவனை உட்கார்ந்து பிசாசில செஞ்சுட்டான், அது பிசாசு செஞ்சுட்டு, இந்த பிசாசில செஞ்சுட்டு கட்டினா இப்ப உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கட்டி கொண்டு இருக்கிறோமே, மீண்டும் மீண்டும் அவன் எழுந்துச்சு வந்து கொண்டு இருக்கிறானே. வேதம் சொல்லுது அவன் தேவனுக்கு சமமா இருக்கிறான் என்று சொல்லி. ஏன்னா தேவனால என்ன செய்து உருவாக்கப்பட்டவன். நம்ம என்ன செய்யணும்னா ஒரு காரியத்தை மறந்து விட்டு விட்டோம். எதை மறந்துட்டோம் தெரியுமா? திறந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கவே இல்லை. அந்த என்ட்ரன்ஸ்ல நின்று கொண்டு இருக்கிறோம், இன்னும் நின்று கொண்டு இருக்கிறோம். ஏன்? இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? அடைக்கப்பட்டிருக்குன்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இயேசு நம்மளுக்கு ஆசீர்வாத வழிவாசல் திறந்துட்டாரு. இப்ப ஆபிரகாமை ஒருவனை அழைக்கிறாரு. அவன் ஒருவனா இருக்கும்போது அழைக்கிறாரு. அவன் சொல்ற, உன்னை என்ன செய்வ, உன்னையே உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிற, உன்னை பழுகி உன்னை பெருகுவேன், திராண ஜனங்களை உன்னை பழுகி பெருகுவேன். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இந்த ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை கேட்ட பிறகு அவன் என்ன செய்தார் என்று சொன்னால், அவன் உட்கார்ந்து என்ன செய்யல, கட்டி கொண்டிருக்கல. அவன் ஒரு காரியத்தை செய்கிறார். பிடிச்சமான பாருங்களேன், ஆதியாகமம் புஸ்தகம் 18:22 வாசிங்களேன். ஆதியாகமம் 18:22. அந்த புருஷன் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறான். நம்ம தேவ ஆசீர்வாதத்துக்கு பெற வேண்டும், நாம் பழுகி பெருக வேண்டும். நீ சொல்ற, நீ வலதுபுறம் இடதுபுறம் பெருகுவாய், திராண ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். காரணம் என்ன? நம்ம எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் நிக்கிறவரா இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் நின்று இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் எத்தனை பேர் நிக்கிறோம்? தேவ சமூகத்தில் நம்ம நிக்கிறது இல்ல. ஆனா தேவன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எனக்கு குடும் கேட்கிறோம். எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆபிரகாம் தேவ சமூகத்தில் நின்றார். அதான் தாவீது பக்கத்தில் சொல்கிறார், சங்கீதம் 8:16 என் தேவனாய கர்த்தரை எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறேன், நான் ஒருபோது என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. திறந்த வாசல் பிரவேசிக்கிற நீ பழுகி பெருக வேண்டும், நீ திரளாய் பெருக வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் தினந்தோறும் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். இன்னொரு காரியத்தை, அதே இரண்டாவது காரியம், ஆதியாகமம் புஸ்தகம் 17:20. ஆதியாகமம் 17:20. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் முன்னாடி அவன் பெறுகிறதுக்கு என்ன காரணம்? தேவன் முன்பதாக நின்றான். இன்னொரு விஷயம், அவன் பெறுகிறதுக்கு என்ன காரணம்னா அவன் ஜெபிக்கிறவர். ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறவர். தேவ சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர். தன் பிள்ளைகளுக்காக, தன் வேலைகளுக்காக, தன் கணவனுக்காக, தன் மனைவிக்காக, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? நிக்கிறது மட்டும் இல்ல, ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து விட்டு தேவன் என்ன சொல்லுகிறான்னு என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்ற பாருங்களேன். இன்னைக்கு வேதத்துல நீங்க வாசித்து பாருங்க, தேவன் அதிக நேரம் பேசியிருப்பார். தேவன் அதிகமா பேசுறதுதான் வேதத்துல இருக்குது. மனுஷர்கள் எப்ப பேசியிருக்கிறார்? கம்மியா பேசியிருக்கிறார்கள். எல்லா பரிசுத்தவான்கள் கம்மியா பேசியிருக்கிறார், தேவன் அதிகமா பேசுறாரு. ஆனா இப்ப நாம் அதிகமா பேசுறோம், தேவன் பேசுறதே இல்லை. ஹலோ, நாம் அதிகமா பேசுகிறோம், அதிகமா செபிக்கிறோம் என்று அதிக மணிக்கணக்கில் நான் செபிக்கிறேன் எடுக்கிறோம். ஆனா தேவன் பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்கல, பேசுறது இல்லை. நீங்க வேதத்தை எடுத்து பார்த்தா, மோசையின் காலத்தில் எடுத்து பாருங்க, மணிக்கணக்கில் இயேசு பேசுகிறார் கர்த்தர். ஆனா மோசே பேசுகிறது சாட்டு. ஆனா இன்றைக்கு நாம் அநேக முறை நாம் ஜெபிக்கிறோம், பேசுகிறோம், எல்லா வேலையும் பண்ணுகிறோம், தேவன் பேசுவதற்கு சத்தத்தை செவிய கொடுக்கிறது இல்லை. ஆனா இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல
நில்லுங்கள், அவரோட பேசுங்கள். ஜெபங்க பேசுறது, என் வாழ்க்கை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து பேசுவது. அதை பேசுங்க. தேவனுடைய செஞ்சரிங்க. அரை அப்படியே உட்காருங்க. தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன நாளத்தை கொடுக்கிறார், என்ன என் சத்தத்தை கேட்கிறார், பேசுங்க. அவர் பேசுவார். வாழ்க்கையில் அப்படியே திராணப்படுக செய்வார். இந்த மூன்றாவது விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இன்னொன்னு, உன் வாசல் திறக்கணும் சொன்னால், இன்னொன்னு ஆசீர்வாதத்துக்குள் போகணும் என்று சொன்னால், அப்போ 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. 1 கொரிந்தியர் 16:9. அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. போதும். அனுகூலமான வாசல் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. 1, தேவன் சமூகத்தில் நிக்கணும். 2வது ஜெபிக்கணும். 3வது சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். 3வது என்னது? கடைசி சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இதுதான் வேத வசனம் சொல்லுது. நீ சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல, இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் போது தானா உன் வாசல் என்ன செய்யும்? திறந்து கொண்டே இருக்கும். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? தாவீதுடைய வாழ்க்கை தோல்வியே கிடையாது. தாவீதுடைய வாழ்க்கை எப்பொழுது வெற்றி, தாவீதுடைய வாழ்க்கை எப்பொழுது செய்யும், தோல்வியே இல்லை. சொல்றான், நான் ஆட்டுக்கு பின்னாடி, கரவாட்டுக்கு பின்னாடி போய் கொண்டு இன்னைக்கு ராஜாவா உயர்த்திருக்கிறேன். என்னை கண்டு ஜனங்கள் பயப்படுறார்கள், என்னை கண்டு சத்துருக்கள் பயப்படுறான். காரணம், அவன் சொல்றான், எல்லாரும் வாருங்க, கர்த்தருக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த எனக்கு ரட்சிப்பேன், நான் உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்றேன். தேவன் அவனுக்கு செய்த நன்மைகளை மற்றவருக்கு சொல்றேன். தேவனுக்கு செய்த நன்மைகளை நான் பாட்டாக பாடுகிறேன். சங்கீத புஸ்தகத்தை வரும் நினைக்கிறேன். சங்கீதம் 13 நீங்க 6 வாசிக்கும் போது தெரியும். கர்த்தர் சொல்ற நன்மைகளே சொல்றேன். இன்னொரு கடைசியா ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன். தாவீதோட வாழ்க்கை வெற்றிக்கு அடையாளம். அப்போஸ்தலர் அதிகாரத்தை வாசித்து முடிப்போம். அப்போஸ்தலர் 13:36 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து நித்திரை அடைந்தான். மரிக்கல, இவன் செத்து போயிட்டானியா, இவன் மரித்தாட்டான்னு அவனு சொல்லல, நித்திரை அடைந்தான். அப்படின்னா என்ன நோக்கம்? கர்த்தருடைய ஊழியத்தை ஒருவன் செய்யும் போது அவன் இங்க நித்திரை அடைவான், பரலோகத்தில் எழுந்திருப்பான். வேதம் சொல்லு, என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துற எந்த ஸ்தலத்திலையும் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாப ஒருவன் எனக்கு ஊழியம் பண்ணினால் என் பிதாவானவனை கனப்படுத்துவார். நீ கடைசியே வாழ்க்கையில் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தை நிக்கணும், ஜெபிக்கணும், தேவனுடைய வார்த்தையை 4 பேத்துக்காச்சும் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். ஒரு வாசல் திறக்கும். நீ திராண ஜனங்களுக்கு என்ன செய்வாய்? ஆசீர்வாதமா இருப்பாய். கர்த்தர் திறந்த வாசல் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். நீ ஒருவன் என்ன செய்ய மாட்டான்? போட்ட மாட்டான். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழுந்துட்டு போமா. எல்லா கண்களை மூடி இப்போ தேவனிட்ட சொல்லுங்க, தேவனிட்ட பேசுங்க. ஆண்டவரே, உங்க சமூகத்தை வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, இப்போ நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு 2 நிமிஷம் அவசரப்படாம 2 நிமிஷம் உன் குடும்பத்துக்காக, உன் வேலைக்காக, வியாபாரத்துக்காக, உன் பிசினஸுக்காக, ஒவ்வொரு காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணு. பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணு பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 நிமிஷம் நீ ஜெபம் பண்ணு. உன்